ஹாய் ஆல், இந்த வீடியோவில் ரொம்பவே குயிக்காக ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 10 காய்ந்த மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறிவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின பட்டர் அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாய் பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து இப்போது ஃப்ளோரில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தியை விட தின்னாக இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு மிதமான தீயில வச்சு 1 நிமிஷம் இல்லாட்டி 30 செகண்டுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிடும். இன்னுமே உங்களுக்கு மசாலாலாம் வேணும்னா இது பொரிச்சு எடுத்துட்ட பிறகு இதுக்கு மேலே சாட் பவுடர் அப்படி இல்லைனா ஆம்ச்சூர் பவுடர் அப்படி இல்லாட்டி கரம் மசாலா இல்லாட்டி வெறும்னே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.